நம்ம 2 பேரும் வேலை விஷயமா வெளியே போவோம் வருவோம். இந்த பிள்ளைய பொறுப்பா பார்த்துக்கிறது சிரமம். அந்த வீட்டில் இருக்க மல்லிகா இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு உதவியா இருக்கும். நடந்ததையே நினைச்சு நம்மளும் எத்தனை நாளைக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது. நல்ல காரியத்தை நடத்திடுவோம் பெரிய இருப்பு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லப்பா. ஆத்தா போனதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் மறுபடியும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனா வரப்போறவ என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்குவான்னு தெரியாது. பாசத்தை காட்டுறதுக்கு என் பொண்ணு இருக்கா, கொல்லி போடுறதுக்கு என் பையன் இருக்கிறான். எனக்கு இதுவே போதும்னு நீங்க இருந்துட்டீங்களப்பா. அக்கா வளர்ந்து பொண்ணானதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் அக்காவை பொண்ணு கேட்டு வந்தாங்க. தம்பி வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் வாக்கப்பட்டு போறேன்னு இருந்துருச்சு. எல்லாருக்கும் பெத்த தாய் தான் பேச சொல்லி கொடுப்பாங்க, நடக்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான். எங்க அக்கா எனக்கா விட்டு போன சொந்தம், சொத்து எல்லாமே பாப்பா தான்ப்பா. அதை வளர்த்து பொண்ணாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. மல்லிகான்னு இல்ல, வேற யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் இருக்க மாட்டாங்க. பாப்பாவை கூட்டியோ குறைச்சோ ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை தாங்கிக்க கூடிய தைரியம் எனக்கு இல்லை. அதனால பாப்பா இருக்கும்போது கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் நான் குழந்தை ஏதும் பெத்துக்க போறதில்ல. ஒரு பொண்ணுக்கு பெருமையா அவ தாயாகிறது தானே. மல்லிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளுக்கு மரடைங்கிற பட்டத்தை வாங்கி கொடுக்கணுமாப்பா. அவ என் மேல ஆசைப்பட்ட பாவத்துக்கு அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவையாப்பா? அவ வேற ஒரு பையனை கட்டிக்கிட்டு குழந்தையும் குடும்பமா சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு பாப்பாவை காப்பாத்தி கரை சேர்க்கிற ஒரு சந்தோஷம் போதுப்பா. இனிமேல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. இந்த விஷயத்த காதுங்காதும் வச்ச மாதிரி மல்லிகா வீட்டுல சொல்லிருங்கப்பா. எனக்கு நீங்க வருமான் கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாக்குறீங்களா? இத்தனை நாளும் கட்டிக்கிற மாட்டேன்னு விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தீங்க நினைச்ச மச்சான். அது மாதிரி தானே எதுவும் இல்ல. அப்படி என்ன மச்சான் என்கிட்ட குறை கண்டுட்டீங்க? நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை குட்டினானா பூமையில பத்திரமா பாத்துக்கிற மாட்டேன்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே வேண்டாம் மச்சான். நம்ம பூமையில போதும்னு இருந்துட்டு போற எனக்கு கட்டிக்க மச்சான். இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் புள்ள. ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. நீ பேசாம அத்தையும் மாமனு சொல்ற பையனையே கட்டிக்க. கடைசி வரைக்கும் கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லு ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க பேசுறதுதான் பெருசு, நினைக்கிறதுதான் நியாயம்னு இருந்துட்டீங்கல்ல. நான் இன்னொருத்தரை கட்டிக்கிட்டு வாழ்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா போற மச்சான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே போயிடுற. இது வரைக்கும் நம்ம பொண்ணை நம்பிக்கையோட வச்சிருந்தோம். இப்ப அது நடக்கல. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதுதான்.
இவ்வளவு நாளும் உன்னை வளர்த்து ஆளாக்கணுன்றதுக்காகத்தான் என் மகன் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டான். என் கண்ணுள்ள போதே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறேன்னு எவ்வளவு பிரயாசப்பட்டேன். முடியல. நான் பெத்த மகன் பெரிய இருப்பேன். பட்ட மரமா நின்று உன்னை பூவா வளர்த்து ஆளாக்கிட்டா தாயி. இவன் ஏன் இங்க வர்றான்? எதிர்த்தாப்புல ஊரையே மறைச்சிட்டு இருக்கிறான். ஒரே அடி அடிச்சு வயக்காட்டுக்குள்ள புதைச்சிட்டுமா? வேணாம், பயிர் நாரி போயிடும். இடுப்புல இருக்கிற சூரியத்தை எடுத்து ஒரே ஏத்த ஏத்திடலாமா? சரி, அது பெரிய விஷயம் இல்ல. போற காரியம் கெட்டு போகும். பொழைச்சு போயிட்டு போறான். டேய், மரியாதை இறங்கி வழி விடுறா. இங்க பாரு, நான் பெரிய மனுஷன். மரியாதை நீ வழி விடு. நான் முட்டா பயலுக்கெல்லாம் வழி விடுறது இல்லடா. நான் முட்டா பயலுக்கு மட்டும்தான் வழி விடுவேன். டேய், என்ன சொன்ன உடனே வழி விடுற? நான் என்ன முட்டாளா? அது என்ன தெரியாது, நான் வழி விட்டேன். டேய், சொல்லிட்டு போடா, நான் முட்டாளா? நீ கையெடு, நான் பல சொல்லிக்கிறேன். பல சோழியா? ஒரு சோழிய உருப்படியா சொல்றா. பல ஊர்ல போய் ஆடு மாடு திருடி முடிச்ச வைத்தனம் பண்றீங்களே, அதுக்கு உங்க ஊர்ல பேரு பல சோழியா? இரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பாக்குறவங்க கண்ணுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. ஏன்னா பனைமரத்து கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கள்ளுக்கடையை சாத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுடா. ஆனா நீங்க இன்னும் அந்த பழமொழியை விடவே இல்லையா? ஏண்டா, பாலை காய்ச்சி வீட்டுல தாண்டா குடிக்கணும். அதை எடுத்துட்டு ஓடி போய் பனைமரத்துக்கு கீழே ஏண்டா குடிக்கிறீங்க? இது லொள்ளு தானடா. இதான் ஆட்டுக்கோலை அளந்து வச்சிருக்கான். இங்க பாரு, 1/2 அடி நீளமா வச்சிருந்தா ஆட்டை விட்டுருவீங்களா நீங்க? அப்போ கொத்தி தானடா திம்பிங்க. இங்க பாரு, பழமொழி சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க. ரீசன் இல்லைன்னா அதை சொல்லாதீங்க. அது என்ன ரேஷன் கார்டாடா? அதை கொண்டு போய் கடையில சொன்னாதான் அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்களா? போடா உங்க மூணா கூணா. மூணா கூணா? மூணா கூணா தாண்டா. மூணா கூணா என்ன? மூளை குறைஞ்சு அர்த்தம்டா. அது நிறைய தண்ணி போனாலும் நான் நக்கி தானே குடிக்கும். பின்ன அது ஸ்டாப் போட்டு குடிக்குமா? அது என்ன கூல் ட்ரிங்கா சாப்பிடுது? அதுக்கு நாக்கு நீளம், நக்கி தாண்டா குடிக்கும். நீ நக்கி சாப்பிடல, அது மாதிரி தாண்டா. இந்த பாரு, பல மொழி பேசாதீங்க. இருக்கிற தமிழ் மொழியை ஒழுங்கா பேசுங்க. போடா. இங்க பாரு, நான் வயசுல பெரியவன். போடா வாடான்னு பேசாத. நீ வயசுல பெரியவன் தாண்டா, ஆனா சைஸ்ல சின்னவன்டா. போடா வயசுல பெரியவனே, போடா சைஸ்ல சின்னவனே. போடா. டேய் டேய், வயசுல பெரியவனே, இங்க வாடா. என்ன? திரும்பி போடா. போடா. டேய், நீ திரும்பி பாப்பேன்னு எனக்கு தெரியும்டா. போடு. டேய் போடா. டேய் போடு. கேட்க மாட்டீங்களா? எதுக்குடா கோட்டச்சாமி ஒண்ணு அடிக்கிறா? இவங்க நியாயம் கேட்க வந்துட்டாங்களா? நியாயத்தை நாங்க கேட்காம வேற யாரா கேட்கறது? இவனை உங்க ஊர்ல வச்சு அடிச்சிருந்தேனா யாரு கேட்க போறா? 10 ஊருக்கு ஒரு இடத்துல வச்சு அடிச்சேனா 4 பெரிய மனுஷங்க நியாயத்தை கேட்கத்தானே செய்வாங்க. சித்தப்பு, இவங்கள உண்டு இல்லன்னு 2ல 1 கேட்டு சொல்லு. கட்ட மீச வச்சிருக்கணும்ல, கட்ட பொம்மன் ஆகிட முடியாது கோட்டசாமி. இப்படி அதட்டி பேசினா அம்பலகாரன் ஆகிட முடியாது. என்ன கோட்டை வீட்டு போய் வளவளன்னு பேசிக்கிட்டு இழுத்து போட்டு 2 மிதிக்காம. டேய், ஓங்கி அடிச்சா ஏங்கியால உடம்புல தெம்பில்ல. நீ எல்லாம் எங்க மாமனை கை நீட்டி பேசுறியாடா? சரி, உன்ன கை நீட்டி பேசுறேன். அன்னைக்கு திருட வந்தப்ப இவனை கையை வெட்டி இருந்தா இன்னைக்கு கை நீட்டி பேசுவான் அவன். நீ இருங்க மாப்ள. கோட்டசாமி, திருட்டு மாட்டை ஏழை குடியானவனுக்கு வித்துருக்க. அவன் உழுதுட்டு இருக்கப்ப மாட்டுக்காரன் பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஒரு விவசாயி பொழப்பு பார்க்காம கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடந்துட்டு இருந்தா அவன் குடும்பம் என்ன ஆகுறது? அவனே மாட்டை பறி கொடுத்துட்டு அசல் போச்சு அழுதுட்டு இருக்கான். அவனை போய் பாக்கி பணம் கட்டி அடிக்கிறீங்க. என்ன நியாயம்? கேட்காம என்ன பண்ண சொல்றேன்? கேட்டு என்ன பண்ண போற? பஞ்சாயத்து பண்ணி பால் சத்தியம் வாங்குறதுக்கு இது என்ன ஓ ஊராடா? உங்களை பார்த்து ஒதுங்கி ஒடுங்கி போறதுக்கு உடம்புல உரமும் இல்லாதவன் நினைச்சிட்டீங்களாடா? எல்லாம் தாண்டதுக்குள்ள உங்களை இல்லன்னு பண்ணி போறேன்டா. விடுங்க மாமா, நான் போய் மாப்பிளை கூட்டி வரேன். வேணாம் மாப்பிள, இது பெரிய இருப்பு தெரிய வேணாம். கொலை ஓட்டுன்னு போயிட போதே. நாளைக்கு நம்ம வீட்டுல விசேஷம். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். அப்பா, சமையலுக்கு தேவையான சாமான் ஜெட்டெல்லாம் தவசி மாமா கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் சமையல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்பா, என்னப்பா அது ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தலைவலிக்குது. அது ஒரு மாத்திரை போட்டு டீ குடிச்சா சரியா போயிருது. வாங்க இப்படி உட்காருங்க. ஒரு தம்பி, தலைவலி மாத்திரை 3 டீயும் கொடு.
குடு 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 குடு. குடிக்கலாமா அந்த டீய? நல்லா இருக்கு, நம்ம டீ தானே, குடிங்க. அப்பா என்ன பாரு மாத்திரை வாங்கி கையில வச்சிருக்கீங்க, போட்டா தானே சீக்கு சரியா போக. அப்பா என்ன பாரு வாயில அடிபட்டு இருக்குது. ஒண்ணு இல்லப்பா, நடந்து வர்றப்ப கீழே விழுந்துட்டேன். நடந்து கீழே எப்படி விழுந்து? மாமா என்ன சொல்றாப்பா? அதான் மாமா சொல்றாருல்ல. மாமா என்ன சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன சொல்ற? கோட்டசாமி மாமாவை அடிச்சுட்டான். அப்பா வர ஒரு இங்க ரொம்ப கூட உட்கார யோசிக்க, அப்புறம் போட்டு கை நீட்டு செதுக்கிறவங்க. என்னடா பேசிட்டு இருக்க? இதே சண்டையில உன்னை சமாதி ஆக்கல, நான் கோட்டசாமி இல்லடா. போடா பகுத்துறோம். குதிக்கிறீங்களா? என் மகன் தலை முடிஞ்சு நிக்கிறதுக்கு தாண்டா பூமி குணம். நெஞ்ச நிமித்தனால மக்கள் மிருக குணம். சங்கு வேற சப்பு வேற பிச்சு விடுவா பிச்சு. மாப்ள ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கும்போது இந்த நாத்த முடிச்சு நாய் கிட்ட பேசிட்டு வாங்க மாப்ள. பார்ச்சிட்டு போ, இந்த கேள்வி என்ன பேச்சு பேசிட்டு போகுது? என்ன நீ அடிச்ச? அடிக்கிற அடியில பல்லு குடி இருந்தா இப்படி நான் பேசுவான் அவன். சரி சரி வா. ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வாங்கடா, குப்பீர் நடிக்குது. இங்க வா, போய் தொலைங்கடா. யாரா முதுகுல அடிச்சுத? வாங்க அத்தாச்சி வாங்க, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க மாமா வாங்க அத்தை. என்ன ரொம்ப அலப்பறி பண்ணிக்கிற? நீ என்ன மகளிர் அணி தலைவியா? வாங்க வாங்கங்கற. நீ கூப்பிடலன்னா அவங்க வரமாட்டாங்களா? அதான் ஓசியில் தீங்க வந்துட்டானுங்களே. ஓ நம்மளும் இந்த வீட்டுல ஒரு பெரிய இது அப்படிங்கறத காட்டிக்கிறியாங்க. கண்ணத்துல அப்படின்னா கடவா போல காண்டு போய் கடலுக்குள்ள வந்துருண்டி. எதுக்கு மாமா அக்கா திட்டுறீங்க? என்ன நோக்காவ திட்டுறாங்க? உன் பெரியம்மா பொண்ணு நமக்குள்ள சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக இவளோட கட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற மாப்பிள. இவளுக்கு வாயை பாரு, வண்டி பெரியார் வாக்கியால் ஆட்டுமா. இந்த வாயை திறக்காத போடு. உட்காருங்க. ஐயா எதுக்கு எந்திரிச்சு? நமக்கு சமையல் நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான். வேலை பாருங்க. கல்கண்ட தட்டுல போடு. நீ எதுக்கு வச்சிருக்க? வீரத்தை வீரத்தை செயல்ல காட்டுங்கடா, சேவிங்கள காட்டாதீங்க. மீச வச்சிருந்தா வீரன், மீச வைக்கலன்னா வீரன் இல்லையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா ஜெயில இருந்தார் ஜவஹர்லால் நேரு. அவர் மீச வைக்கல, அவர் வீரன் இல்லையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அவர் வச்சிருந்தது கட்ட மீச, அவர் வீரன் இல்லையா? இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சாண்டா ஹிட்லர். அவன் வச்சிருந்தது சுண்டு விரல் தண்டி மீச, அவன் வீரன் இல்லையா? நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசைய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. ஏய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதா? இருந்தது மவன உனக்கு மூஞ்சியா இருக்காதரா. ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு. ஏய் மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும். வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது. என் கூட வாடா, இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன். எந்த மண்ணிலையாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு, அந்த இடத்துல நான் உசுர விட்டுறேன். நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா, மரியாதை கொடுக்கணும். ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற? திடீர்னு தும்மல் வந்தா எப்படா தும்முவ? அச்சி அப்படின்னு தும்முவியா? நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா ஐயா? குனிஞ்சு பாடுறா. என்னடா அது? மண்ணு. குப்புறப்படுத்து மரியாதை கொடுத்துட்டு போடா, கருமாந்திரம் முடிச்சவனே. போங்க போங்க, பூமையில் மேலதான் இருக்கு, விழுந்துடாம போங்க. ஏன் பிள்ளைகளா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு, அண்ணன் நட போட்டுட்டு இருக்கீங்களா? போங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. பங்காளி நீங்க அப்படியே உள்ள கூப்பிட்டு சேர் போட்டு உட்காருங்க. வாங்க வாங்க. ஆஹா பழனி வந்துருவோம். வந்திருக்கிறவங்கள ஓடிச்சிருவோம். அட ஒரு காப்பி வந்துருவோம். ஐயோ பாதியை நான் பேசினா மீதியை இவன் முடிக்கிறானே. ஒரு நாள் கூட என்ன ஃபுல்லா பேச விட்டது இல்லையே. தெருவுல தாயத்து வைக்கிற நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டானே. அண்ணே உங்களுக்கு காப்பி. எனக்கு என்னடா, வந்தவங்களுக்கு கொடுப்போம்டா, சாப்பிடுங்க. அண்ணே நீங்க சாப்பிடுங்க. ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் நான் சாப்பிடுவேன்ல, சாப்பிடுங்க. எங்கடா எனக்கா? குடிச்சிருவோம். அப்ப நாங்க மிதிச்சிருவோம். மனசு எனக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. என் மகவில்லை பேத்தி பூமையில அருணையூர் அம்பலார் மகனுக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. ஏய் ஏதாவது பேசப்பா.
உனக்கு நான் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன்ல. இவங்க அக்காவை தான் கல்யாணம் பண்றதா இருந்தது. நானு பொண்ணு கருப்பா இருக்குன்னு வேணாம்ட்டேன்.